What is the unit digit of the sum 2 factorial plus 3 factorial plus 4 factorial plus 2 plus 22 factorial? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டாங்க அப்படின்னா இதோட சம் கண்டுபிடிச்சி அதோட யூனிட் டிஜிட் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதோட சம் வந்து கேட்கல. இந்த சம் கண்டுபிடிச்சி அதோட யூனிட் டிஜிட் அதோட ஒன்றாம் இலக்க எண் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபேக்டோரியல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா 1 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 1 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமா, அப்போ அதுக்கு 1 தான் வரும். இதே 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 இன்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 1 இருக்குமா, இந்த மாதிரி போட்டுக்கணும். ஃபேக்டோரியல் அப்படின்னா இப்படி தான் நம்ம செய்வோம். ஓகேயா, என்ன சொல்லிட்டாங்க, சீரீஸ் வந்து இப்படி தான் இருக்குது சொல்லிட்டாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டோரியல் இருக்குது, அப்போ 2 இன்ட்டு 1 போட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்து 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இப்படி போட்டாச்சு. அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேயா, அடுத்து 5 அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இந்த மாதிரி போட்டுருவோம். அதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் அப்படின்னாலும் 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இந்த மாதிரி போட்டுட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த சம்மோட யூனிட் டிஜிட் தான் என்னென்னு கேட்குறாங்களா. அப்போ இது எல்லாத்தையும் நான் சம் பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணாச்சு. அப்போ 2 இன்ட்டு 1 2 கிடச்சிரும். அதே மாதிரி 3 2s 6 வந்துடும். 4 3s 12 12 2s 24 வந்துடும். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு 120. ஓகேயா, இதை ப்ளஸ் பண்ணால் அந்த சம் கேட்கல, யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்தாச்சு. 2 6 4 0 0 எடுத்துட்டோமா. அப்போ இதை ஆட் பண்ணால் 6 + 4 என்னது 10 10 + 2 12. யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்களா. அப்போ நமக்கு என்ன இருக்குது 2. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்துடும் 2 வந்துடும். ஓகேயா.